My dear students, this is Class 12 Maths, Chapter 6, Exercise 6.1ல question number 8 பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if G is the centroid of triangle ABC. பாருங்க, இது வந்து triangle ABC. G தான் centroid. ஓகேவா? இப்போ O வந்து origin இருந்தா centroid எப்படி குறிப்பிடுவோம்? if O is origin, சென்ட்ராய்டை வந்து வெக்டார் ஃபார்மில் நம்ம கொடுக்கும்போது சென்ட்ராய்ட் ஓஜி வெக்டார், ஏன்னா ஓ தானே ஒரிஜின், அப்போ ஓஜி வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் பை 3. இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி பாருங்கள், ஜிஏபி அதாவது இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஏரியாவும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி ஜிபிசி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிசிஏ ஜிசிஏ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 3 ஈக்குவல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா ஏபிசி, அதனுடைய ஏரியாவில் 1/3 தான் இவங்கெல்லாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதப்பா? சரி, நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரிக் ப்ளே பண்ண போகிறோம். நான் ஓக்கு பதிலாக ஏவை ஆரிஜினாக எடுத்துக்க போகிறேன். இப் ஏ இஸ் ஆரிஜின், அப்போது ஏ வந்து ஆரிஜினாக இருந்தால் இந்த ஓ வந்த இடத்துலலாம் என்ன வந்துடும், ஏ வந்துடும். அப்போது சென்ட்ராய்டு ஏஜி வெக்டார் அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு ஓக்கு பதிலாக ஏ, அப்போ ஏஏ வெக்டார் ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் பை 3. புரியுதா? சரி, இப்போது இந்த ஏஏ வெக்டார் வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் ரெண்டும் சேமாக இருந்தால் அதனோட வேல்யூ வந்து 0 வெக்டார். அப்போ நம்ம அதை விட்டுடுவோம். ஈக்குவல் டு, அதாவது ஏஜி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா எடுத்துடலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ வெக்டார் மெத்தடில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 1/2 கண்டிப்பாக வந்தே ஆகணும். மாட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு வெக்டார்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜசன்ட் சைடு யார் யார்? ஏபி அண்ட் ஏசி எடுத்துக்கலாமா? ஏபி அண்ட் ஏசி எடுத்துக்கலாம், அல்லது ஏபி அண்ட் பிசி எடுத்துக்கலாம், அல்லது பிசி அண்டு சிஏ எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த 2 அட்ஜசன்ட் சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போது இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி, இதுக்கும் 1/2 போட்டாகணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு வெக்டார். பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, ஏபி அண்ட் ஏஜி. ஓகேவா? ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் ஏஜி வெக்டார். இப்போ நம்ம ஏஜி வெக்டாருக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஏபி வெக்டார் ஒன்றும் பண்ணாதீங்க, அதுவும் அப்படியே இருக்கட்டும். கிராஸ் ஏஜி வெக்டாருக்கு பதிலாக ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் பை 3. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 3யும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது நல்லா கவனிங்க, 1/3 முன்னாடி எடுத்துக்கலாம், இந்த 1/2 பக்கம் போட்டுக்கலாம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது இந்த மாடுக்குள்ளே ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஓகேவா? இப்போது சேம் வெக்டார் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும்? 0 வந்துடும். 1/3 அப்படியே இருக்கட்டும். 1/2 மீதி என்ன மீந்திருக்கு? மாட் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். புரியுதாப்பா? இப்போது இந்த போர்ஷனை மட்டும் நல்லா கவனிங்க. இது யார்?
இங்கே நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது யார்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்த ஸ்டெப்பில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுத போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபியில் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டோம்? 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியில் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நாம் இந்த ஒன்றை மட்டும்தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒன்றை மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த நம்பர் 2 ட்ரையாங்கிளுக்கு ப்ரூவ் பண்ண முடியும், நம்பர் 3 ட்ரையாங்கிளுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? சொல்லிடலாமா நம்ம? சிமிலர்லி we can prove மீதி ரெண்டு எதை விட்டுருக்கோம்? அந்த ரெண்டு இங்கே எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிசிஏ ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது அந்த மெயின் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அவங்க கேட்ட அந்த விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.